அந்த மஞ்சக்காணியை என்னைக்கு எழுதி வைக்க போற? என்ன மஞ்சக்காணி? என் பேர்ல எழுதி வை. இவ காட்டை மேட்டாக்கி மேட்டை கழனியாக்கினாலே மஞ்சக்காணி. அந்த மஞ்சக்காணியை அந்த மஞ்சக்காணியை எழுதி பட்டயம் போட்டுடணும். இன்னும் காளியம்மா பூவாத்தா உயிரோட தாண்டி இருக்கிறேன், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சிநேகிதக்காரி இருக்கிறாள்ல, அது தாண்டி இந்த கல்யாண பொண்ணு, அவங்க அம்மா பக்கத்துக்கு கண்ணை வச்சிருக்காங்க. ஆமாத்தா, எனக்கே இப்பதான் தெரியும். அப்படியா? அவகாசம் அவங்களோட அவகாசம் வச்சுருக்கிறியே. மானங்கட்ட சிரிக்கி, ஈனங்கட்ட சிரிக்கி, வெக்கங்கட்ட சிரிக்கி, வேதனை கட்ட சிரிக்கி. உனக்கு வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை? அவங்கள வச்சுக்காதீ, நம்மளையும் காரி பூஞ்சவங்க நினச்சிக்குவாங்கடி, வச்சுக்காத சரியா? ஆமாம், இப்போ முன்னாடி இதான் ராமாத்தா இருக்கல்ல, பின்னாடி முருங்கைக்காய் காய்ச்சி கிடக்குது. முருங்கைக்காய் நான் திருடலான்னு என்ன சொல்கிறேன், திறந்து கிடக்குது. நாளை பிடுங்கிட்டு வா, குழம்பு வச்சோம்னா பருப்பு சாம்பார் வச்சு அப்படி இருக்கும். அவள் கொள்ளையில் மாரடி அவரைக்காய் நிறைய காய்ச்சி கிடக்குது, பிடுங்கிட்டு வா. அப்படியே கூட சேர்ந்து 2 அரசாணிக்கா அப்படியே பிடுங்கிட்டு வா. போட்டு எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு 15 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம் சரியா? சரி, முந்தானத்து ஹீரோவில் என் சீலைக்கு கீழே 5 ரூபா வச்சுருந்தனே, எடுத்தது யாரு? ஏய், எடுத்தது யாருடி? ஓடக்காரா ஒதுங்கி கொஞ்சம் போடா. ஒடுக்கழிச்சு படுத்துக்கிட்டா உடச்சு குடு சோடா. அடி என் சக்களத்திகளா, என் காசை பூரா திருடி புட்டு பீரோல வச்சிருந்த காசை பூரா திருடினது எப்படியாமா? எனக்கு தெரியாது அத்தா. நீதாண்டி. நான் இல்ல அத்தா. நீதாண்டி. நான் இல்ல அத்தா. சக்களத்தி, காசை கொண்டு மரியாதையை வைக்கடி. ஆமா, நீதான் எடுத்துன்னு தெரியும் எனக்கு. சரியா? இல்ல அத்தா. இல்லையா? நீ அடியில் குளியற்கார, மீசக்கார, கொடியற்காரா, கொரியன். அதுதான் சீலை வாங்கினீல. யாரு காசுல வாங்கின? உண்மை சொல்லுடி. பீரோல இந்த காசுல தானே? வாடிய மருமகளே. பண்ணு கட் பண்ணு.